புதுசா இன்னொரு உயிர் வரப்போகுது அப்படின்னு கண்ணீரோட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்திருக்காங்க கன்னிகா சினேகன். சொல்லுகிறேன், நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர் தான் அடி. நான் சொல்லும் போதே அது என்ன குட் நியூஸ் அப்படின்னு இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாடலாசிரியர் சினேகன் மற்றும் கன்னிகா தம்பதி அவங்க அப்பா அம்மா ஆக போகிறாங்க அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை பிரபலங்கள் எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. சினிமா துறையில் மேக்ஸிமம் எல்லாருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில தம்பதிகள் மட்டும்தான் பல பேரை வியக்க வைக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் தான் சினேகன் மற்றும் கன்னிகா. இவங்க 2 பேருமே சினிமா துறையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு தங்களோட 7 வருஷ காதலை மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க காதல் பண்ணுறாங்க அப்படின்னு சினிமா வட்டாரத்திலே பல பேருக்கு தெரியாதான். கன்னிகா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு. இவங்க சென்னைக்கு வாய்ப்பு தேடி தான் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு சில திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்கள் நடிக்கிற மாதிரியான வாய்ப்பு தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் சன் டிவியில் ஒளிபரப்பான கல்யாண பரிசு அப்படின்ற சீரியலில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. இதோட நிறுத்தாமல் வெள்ளித்திரையிலையும் நம்ம ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்றதுக்காக இவங்களோட காதலையும் மறைச்சு சொல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சினேகன் பிக் பாஸ் சீசன் 1 இருக்கும்போது நான் ஒரு பொண்ணை பல வருஷமாக காதலிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அப்போ கூட அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லலை. ஆரம்பத்தில் கவிஞர் வைரமுத்துக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார் சினேகன். அதுக்கப்புறமா பல ஹிட் பாடல்களுக்கு சினேகன் வரிகள் எழுதியிருக்காரு. 90s ஹிட்ஸ் இப்போ வரைக்கும் முணுமுணுக்கிற பல பாடல்கள் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினேகனாக தான் இருப்பார். ஆனாலும் இந்த பாட்டெல்லாம் எழுதினது இவர் தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் பல பேருக்கு தெரியாது. அதை தெரிய வைக்கிற விதமாக தான் கன்னிகா தன்னோட திருமணத்துக்கு பின்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க போடுற ரீல்ஸ்களில் வீடியோக்களில் இந்த பாட்டு எழுதினது சினேகன் அப்படின்னு குறிப்பிட்டுட்டே வருவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சினேகன் மற்றும் கன்னிகாவோட காதல் விஷயம் வெளியே தெரிய ஆரம்பித்ததுமே இணையத்தில் ரொம்ப பெரிய அளவில் விமர்சனம் வந்துச்சு. ஏன்னா சினேகனை விட கன்னிகா வயசில் ரொம்ப குறைஞ்சவங்க. இதனால தான் பல பேரும் இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வயதானவங்களை போய் கன்னிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு வந்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் சினேகன் அப்படின்றவர் வெளியில் ரொம்ப பெருசாக தெரியாமல் இருந்தார். ஆனால் பிக் பாஸுக்கு அப்புறமா அவர் எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக பேசினது, அவரோட கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்றது அவரை ரொம்பவே பிரபலமாக்கிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமாவது இவங்க காதல் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கன்னிகா மற்றும் சினேகன் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் 7 வருஷமாக காதலிச்சுட்டு வரோம். ஆனால் ஒரு முறை கூட நாங்கள் வெளியில் ஒன்றா சுற்றினது கிடையாது. ஏதாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம், அதுவும் காரில் போய்கிட்டே பேசிக்குவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பிரிஞ்சுக்குவோம். அதனால தான் இத்தனை வருஷம் எங்கள் காதல் வெளியே தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் தான் இவங்க தங்களோட 4வது கல்யாண நாளை கொண்டாடினாங்க. இதை பார்த்த பலரும் அடுத்த குழந்தை எப்போ அப்படின்ற கேள்வி கேட்கறதுனால ரொம்பவே மனவேதனையாக இருக்குது அப்படின்னு கன்னிகா ஒரு சில பேட்டிகளில் கூட சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் பல நாள் ஏக்கம் இன்னைக்கு நிறைவேறியிருக்கு அப்படின்னு கன்னிகா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்ணீரோட தெரிவிச்சிருந்தாங்க. தன் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த தன்னோட கணவர்கிட்ட முதலியாக சொல்லும்போது சினேகன் எமோஷனல் மற்றும் சந்தோஷம் அடைஞ்சதை வீடியோவை எடுத்து கன்னிகா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அப்பா அம்மா ஆக போகிறோம், உங்கள் எல்லாருடைய அன்பும் வாழ்த்தும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வேண்டி கேட்டிருக்காங்க. இதை பார்த்த சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை பிரபலங்கள் பல பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.